இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா தெளிவாக பிளான் பண்ணி தான் கேபினில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு சிப் வச்சுட்டு வந்தாங்க. அந்த சிப்பில் எஸ்எஸ்கே பேசும்போது, நாகு நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா, நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம இலக்கியா, அத்தை இப்போ தான் அந்த எஸ்எஸ்கே யார்ட்டே பேசினான், நாகுன்னு தான் சொன்னான், கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அத்தை. எனக்கு என்னமோ அந்த ரவுடி பையன் கிளம்பி ஆஃபீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் பக்கத்தில் இருங்க அத்தை. அப்போ தான் யார் வராங்கன்னு தெரியும். ஒருவேளை அந்த நாகுங்கிற வந்தானா அவனுடைய பீச்சா கையில் அந்த பாம்பு மாதிரி சிம்பிள் இருக்கான்னு பாருங்கத்த. அது மட்டும் இருந்துச்சுன்னா அவன் தான் நம்ம கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவன் மட்டும் எஸ்எஸ்கிட்ட பணம் வாங்குறதையோ இல்லை அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணி போனால் ஈஸியாக நம்ம கார்த்திக் இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அத்தை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. சரி இலக்கியா, கண்டிப்பாக நான் அதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ரேவதி அம்மாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இடத்துல எஸ்எஸ்கே கேபினுக்கு ஒரு குண்டு பை வரான். அதை ரேவதி பார்க்குறாங்க. இலக்கியா சொன்ன மாதிரி அவனா இருப்பான் இது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே எஸ்எஸ்கேருந்து ஃபோன் வருது, பேண்ட்ரிலேருந்து 2 காஃபி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி உடனே ரேவதி அம்மாவும் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு அவனை குறுக்குன்னு பார்த்து வராங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் நாகங்கிறவனும் பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பவும் ரேவதி ஒன்றே, இலக்கியா அவன் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாமா, ஐயோ அத்தை அப்படின்னா அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க அத்தை. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சு நாம் அவன் யார் எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் அத்தை. அவன் இப்போது புதுசாக கௌதம்கார டெண்டரை எப்படி கௌதம்கிட்ட பறிக்கணும், கௌதமை நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வைக்கணும் அப்படின்னு தான் எஸ்எஸ்கே இது தெளிவான பிளான்லாம் போட்டிருக்கான். நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த ரவுடி மட்டும்தான். அவனுடைய ஃபோட்டோ மட்டும் கிடச்சிதுன்னா நாம் ஈஸியாக அதை வச்சு கார்த்தியை கண்டுபிடிச்சி கௌதம் வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசுறதுக்குள்ளே அந்த ரவுடி இறங்கி ஆட்டோ ஏறிடுறான். உடனே ரேவதியும் பின்னாடி ஒரு ஆட்டோவில் ஏறி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் ஒரு சிக்னலில் போகும்போது ஆட்டோவை மிஸ் பண்ணிடுறாங்க ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தேடி பார்க்குறாங்க, அந்த ஆட்டோ எங்கே போச்சுன்னு தெரில. உடனே இலக்கியாவை கால் பண்ணுறாங்க. என்னாச்சத்தை பார்த்துட்டிங்களா, ஃபோட்டோ எடுத்திங்களா? இல்லை இலக்கியா, அவன் ஒரு ஆட்டோவில் ஏறி போனான், நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆட்டோ எங்கே போச்சுன்னு தெரில இலக்கியா, என்னை மன்னிச்சிரு இலக்கியா, கிடைச்ச ஒரு ஆதத்தை நான் கை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இலக்கியா, அத்தை அதுக்கேற்ற மன்னிப்புலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன, அவனுடைய ஃபோட்டோ மட்டும் கிடச்சா ஈஸியாக பிரச்சனையை முடிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அது கிடைக்காம போச்சு. அப்பயும் ஒன்றும் இல்லை அத்தை, நான் இன்னும் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி, சொல்லி இலக்கியா என்ன ஐடியா? இல்லைத்த, அவன் எப்படி ஆஃபீஸ் வந்து நம்ம எஸ்எஸ்கேவை பார்த்தானே போனான். அப்போது ஆஃபீஸ் வந்தபோது ஆஃபீஸ் சிசிடிவி கேமராவில் கண்டிப்பாக அது பதிவாக இருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி பார்த்தா அந்த ரவுடி யார், எப்படி வந்தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. அதை வச்சு அவனுடைய ஃபோட்டோ எடுத்துடலாம், எடுத்துகிட்டு போலீஸில் கொடுத்து அவனை தேட சொல்லிடலாம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ரேவதி ஒன்றே, நல்ல வேலைமா, எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சு, என்னடா அது கையில் கிடச்சோன்னு மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ இலக்கியா என்ன பண்ண போகிறான், எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்லி நான் பயந்துட்டேம்மா ரொம்ப. இல்லைத்த, நானும் ஃபஸ்ட்டு பயந்து போய் தான் இருந்தேன், இனிமேல் கௌதமை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கூட யோசித்தேன். ஆனால் கெட்டவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நல்லவங்க எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிச்சு தான் கௌதம் எப்படியே வெளியே கொண்டு வந்தால் தெரியணும்னு ஒரு முடிவோட கிளம்பியிருக்கேன். கண்டிப்பாக கௌதமை வெளியே கொண்டு வராமல் விட மாட்டாத்த நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஆஃபீஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி வாங்க போகிறேன், அதுவும் நீங்கள் தான் பண்ணணும். என்ன இலக்கிய சொல்கிறேன் நானா? ஆமாத்த, நீங்கள் போங்க, போயிட்டு ஏதாவது ஒன்று காணும் கேன்னு சொல்லி நீங்களே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க சொல்லுங்கள். பார்த்தா கண்டிப்பாக வரது தெரிஞ்சும் அத்தை. அப்படி வந்தானா அவனை ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், அந்த ஃபோட்டோ வச்சு அவன் யார் என்னன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அத்தை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே ரேவதியமும், சரி இலக்கியா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அதே மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறாங்க. ஆனால் முதல்ல தர முடியாது சொல்கிறாங்க. இது மாதிரி நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது என்னுடைய முக்கியமான செயினை காணும், அதை யாரோ ஒருத்தன் வரும்போது குனிஞ்சு எடுத்தோமே நான் பார்த்தேன், அதனால் எனக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு சொல்லி பேசி ரேவதி அம்மா இலக்கியா சொன்ன மாதிரி வீடியோ ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்க்குறதுல அந்த குண்டு பையன் அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுறான். உடனே அது ரேவதி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்ததும் சரி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா அதை அப்படியே இலக்கியாவுக்கு அனுப்புகிறாங்க. இலக்கியா பார்த்துட்டு, அத்தை இவன் தான் அத்தை, அவன் கையில் வந்து டேட்டு வரைஞ்சிருக்கு, அவன் தான் அன்றைக்கி கார்த்தியை கிடச்சி போனது, இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அத்தை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ரேவதி அம்மா அந்த ஃபோட்டோ இலக்கியா அனுப்புகிறாங்க. இலக்கியா அந்த ஃபோட்டோ வச்சு உடனே தனக்கு தெரிஞ்ச எஸ்ஐக்கிட்ட அனுப்புகிறாங்க. அனுப்பி இவன் யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள், ஏன்னா இவன் தான் இப்போது கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான். ஆனால் கார்த்தியை இவன் கடத்திட்டு பழைய தூக்கி கௌதமில் போட்டாங்க. கௌதம் இப்போ ஜெயிலில் இருக்கார், எனக்கு என் புருஷனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே தீரணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இலக்கியா சொல்லிடுறாங்க. உடனே போலீஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அவன் யாருன்னு பார்க்கும்போது இவன் நாகோ, இவன் ஒரு முக்கியமான ரவுடி அப்படின்னு தெரிய வருது. உடனே அவன் நம்பர் எடுத்து போலீஸ்காரங்க சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து அவனுடைய டவர் லொக்கேஷனை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் அந்த டவர் லொக்கேஷன் எந்த இடத்துல காட்டுது அப்படின்னு வச்சு
போலீஸ் சேஸ் பண்ணி போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பாரிஜ பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் தான் கார்த்தியை கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ போலீஸ் அதிரடியாக உள்ளே வந்து ரவுடிங்களை அடித்து போட்டு உள்ளே போய் பார்த்தா கார்த்திக் கட்டு போட்டு மயக்கத்தில் இருப்பார். கார்த்திகை காப்பாற்றுருவாங்க. அந்த எஸ்ஐ காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுடிகளை பிடிச்சி வச்சு பயங்கரமாக அடிச்சு லாடம் கட்டும் போது தான் தெரிய வரும் எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தான் காசு கொடுத்துலாம் பண்ண சொன்னார் அப்படின்னு. அந்த ரவுடிகளும் உண்மையை ஒத்துப்பாங்க. கார்த்தியும் கண்ணு முடிச்சுவார். அதுக்கப்புறம் இலக்கியா அந்த ரவுடிங்க மூலயமா கார்த்தியை கடத்தின யார் அப்படிங்கிறத கார்த்திக் புரிய வைப்பாங்க. புரிய வச்சது மட்டும் இல்லாமல் கார்த்திகோட உதவியோட கௌதமி வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வரத்துக்குள்ளே எஸ்எஸ்கே கௌதமை காப்பாற்றிட்ட இலக்கியா அப்படின்னு தெரிஞ்சதும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை கடத்தினது நாம தான் சொல்லி அந்த ரவுடி பசங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எப்படி நம்ம இந்த கேஸை தப்பிக்க போகிறோன்னு எஸ்எஸ்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது இலக்கியா அந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த டெண்டரையும் இலக்கியா கைப்பற்றிடுவாங்க. ஸோ இப்போது இலக்கியா முன்னாடி எஸ்எஸ்கே டெண்டர்லையும் தோற்று போயிட்டாரு, கௌதம் ஜெயிலுக்கு அமிச்சாரு, அதையும் தோற்று போயிட்டோமே, இப்படி எல்லாத்தையும் தோற்று போய் இலக்கியா முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறோமே. எப்போ பார்த்தாலும் இலக்கிய கௌதம் 2 பேரையும் எதிர்க்கும் போது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த இலக்கிய கௌதம் ஜெயிச்சிடறாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்பட்டு தான் நிற்கிறேன். லாஸ்ட்டில் இந்த மாதிரி நான் அப்படி அசிங்கப்பட்டுட்டேனே அப்படின்னு எஸ்எஸ்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை கடத்த சொன்னது அந்த ரவுடி பசங்க எஸ்எஸ்கேன்னு சொன்னனால கார்த்தி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் எஸ்எஸ்கேவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே போவார். கௌதம் வெளியே வரும்போது கௌதம் எஸ்எஸ்கேவை பார்த்து இதுக்கு தாண்டா ரொம்ப ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது. பாத்தியா, நீ எதை வச்சு என்னை உள்ள அனுப்பிச்சியோ அதை வச்சு இலக்கியா உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டா. இதுக்கப்புறமாச்சும் மனுஷனாக மாறத்துக்கும் திருந்தத்துக்குமா வழியை பாடுறா அப்படின்னு கௌதம் எஸ்எஸ்கே முஞ்சில் காரி துப்புவார்.